ஃபர்ஸ்ட் பால தூக்கி விட்டாரு. 4 போகுதா? இல்ல போகல. முதல் பந்தில் 3 ரன்கள். பட் இட்ஸ் a good fielding effort from அஜித். என் தலை பேரு. It's a wide. It's a dot ball. அன்சைட் யார் ஆடிக்கிட்டு இருக்கா? டிசி டெல்லி டீம்ல அன்சைட் யார் ஆடுறா? கோபி, எவர் கிரீன் பிளேயர். கோபி சும்மா தூக்கி விட்டுருக்காரு. கேட்ச் பிடிச்சாங்களா? இல்லங்க, அது ஒரு 4ங்க. கோபி அவர்களின் முதல் 4. ஆக்சுவலா அது ஒரு கேட்சா மாற வேண்டியது. மிஸ் செய்து விட்டார் அந்த பிளேயர். பட் ஆனா அந்த பிளேயரோட பேர் எனக்கு தெரியல. வில்லா மோகன், ஓனர் ஆஃப் ராஜஸ்தான். இதுக்கு எதனா சலுகை இருக்கா? ஃபீல்டிங் மிஸ் பண்ணா ராமா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்படின்னு விக்கி சொல்ல சொன்னாருப்பா. நல்ல கம்பேக் போலர் கிட்ட இருந்து. டாட் பால். வலிச்சு விட்டுருக்காருங்க. இதுவும் போச்சா? 4 ரன்கள் போய்விட்டது. அருமை அருமை. எவர் கிரீன் பிளேயர் இல்லைங்க, இவரு யூத் தாங்க. சும்மா தூக்கி தூக்கி சொருவிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால். ஐயா லாஸ்ட் பால். எவர் கிரீன் பிளேயர் எங்க அண்ணனுக்கு மொமெண்டோ கொடுத்தோன்னு சும்மா தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. wide. It's a wide. It's a wide. It's a wide. It's a wide. காண்டில் பேசுகிறார் கரீபியன் தருண். மீண்டும் அடித்து விட்டார். 4 ரன்கள் கன்ஃபார்மா. இது ஒரு 4 தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா ஆடி இருக்காங்க கோபி அண்ணா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 17ங்க. டெல்லியோட சூப்பர் ஸ்டார்ட். இது ஒரு நல்ல ஸ்டார்ட். 17 ஒரு ஓவர் 17. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 12th மேன் யாருன்னா இருக்கீங்கன்னா வாங்க. ஐயா இது ஒரு நாக் அவுட் மேட்ச்ன்றதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் 12th மேன் யாருன்னா வாங்க. ஐயா கோஸ்னு ஒரு போலர் வந்திருக்காரு. ஆட போறது ராகுல். அடுத்த ஒரே நிமிஷம். இரண்டாவது ஒரு வீச வந்துள்ளார் கோஸ். கோசா ராகுலா சரியான பேட்டில் போகுதுங்க. இப்ப
முதல் பந்தே ஒரு அடி, ஒரு ரன் மட்டுமே. கோஸ் ஒரு நல்ல போலர் வில்லிவாக்கத்தில், அண்டர் ரேட்டட் போலர்னா அது கோஸை சொல்லலாம். கோபி அண்ணா இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்லா சாப்பிட்டு தெம்பா ஆடுறாருப்பா. சென்சிபிளா ஆடுறாருங்க. நான் பவுண்டரி மட்டும் அடிக்க மாட்டேன், சிங்கிளும் ஆடுவோன்னு ஆடுறாருப்பா. இப்போ நிற்கிறது ராகுல். போன வாட்டி சிங்கிள்ரா, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுரா அப்படின்னு ஆடுறான். ஆனால் கோஷ் பார்த்தா போல்டு என்கிட்ட தாண்டான்ற மாதிரி ஒரு முனைப்போட போட போறாருன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில் ஜெயிக்க போவது யாரு, கோஸா ராகுலா? சரியான போலிங்ப்பா. அடா ரன் அவுட் அடிப்பாங்களா? ஐயோ மிஸ் ஆயிட்டாருப்பா. அட்டா திருப்பி ஒரு ரன் அவுட்ப்பா. இல்ல ஆனா கோஸ் ரொம்ப சொல்லணும், ரொம்ப சூப்பரா போட்டு இருக்காருப்பா கோஸ். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கோஸை ஈஸியா அடிச்சிடலான்னு. அப்படி தப்பா கணக்கு போடாதீங்க யாரும். சே மிஸ் ஆயிடுச்சுண்ணா. இப்போ பாருண்ணா அடிக்கிறேன்ட்டு எல்லாரும் கை காட்டுறாங்க, நேரா ஆடுறான்ட்டு. இப்போ போடுறான் பாருங்க பாலு எங்க ஆளு கோஸ் யாக்கர். பிடிச்சாங்கன்னா முடிஞ்சுது. ஓ அப்புங்க கேட்சு. நாங்க நேத்துல இருந்து ஒண்ணு மட்டும் தான் சொல்றோம், கேச்சஸ் வின் மேட்சஸ். நீங்க கேட்சை பிடிச்சீங்கன்னா ஜெயிக்க 100% வாய்ப்பு இருக்கு. கேட்சை பிடிக்கலன்னா வாய்ப்பு கஷ்டம்தான். நீங்க தான் வாய்ப்பை உருவாக்கிக்கணும், யாரும் உங்களுக்கு தரமாட்டாங்க. ராகுல் இந்த பந்து சிக்ஸர் அடித்தால் 200 ரூபாய் மிளகு அவர் தருகிறார். சரியான பாலுங்க, சூப்பரா போடுறாருங்க கோஸ், சூப்பரா போடுறாருங்க, ரொம்ப சூப்பரா போட்டுருக்காரு கோஸ். பவுண்டரி எல்லாம் போட்டிருக்காரு இந்த ஓவரை. லாஸ்ட் பால் நல்லா முடிப்பாரா? ஸ்ட்ரைக்கில் கோபி அண்ணா 6க்கு போவாரா, சிங்கிள் ஆடுவாரா? வலிச்சு விட்டாருங்க. ஆக்சுவலாக சிங்கிள் தான் ஆட பார்ப்பாரு. ஏன்னா ஐயோ ரன்னிங்ப்பா, ரன்னிங், நல்ல ரன்னிங். இட்ஸ் நல்ல ஒரு டபுள். இந்த மேட்ச் ஆக்சுவலாக ராகுல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவோட தான் ஆடுற மாதிரி இருக்கு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 26. 3வது ஓவரை போட வருபவர் யாருன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சபரி என்னாச்சு, என்ன சலசலப்பாங்க? கமெண்ட்ரியில் ஒரு சின்ன தடுமாற்றம், மன்னிக்கவும். 26 விக்கெட் எதுவும் இழப்பு இல்லாமல். போலர் நேம் என்னங்க? போலர் நேம் சொல்லுங்க. ராயல்ஸ் போலர் நேம். ஓகே, போலர் நேம் மோகன், ஸ்ட்ரைக்கில் ராகுல். முதல் பந்து என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பாருங்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸ். ஐயா இந்த ஓவரில் எனக்கு தெரிஞ்சு ராகுல் ஒரு பலமாக ஆட போறாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் போடுறது மோகன், வில்லா மோகன் இல்லாமல் இது இன்னொரு மோகன், சொடுக்கு போலர். ஆனால் இப்போ ஆட போகிறான் பாருங்க ராகுல். அங்கே பாருங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து தலை ஹேர் ஸ்டைல்லாம் செட்டில் பண்ணி பொறுமையாடுன்றாங்க. ஆனால் நான் 6 அடிக்க போகிறேன்ற முடிவோட இருக்காரு ராகுல். தூக்கி விட்டாருங்க. கேட்சா டிராப்பா, நோ மேன்ஸ் லேண்ட். நல்ல பாலுங்க. முதல் பந்தே ரொம்ப அருமையா தொடங்கி இருக்காரு மோகன். இரண்டாவது பந்து வெல் போல், கிரேட் பாலுங்க.
இந்த ஓவர் ஏன் அவர் கொடுத்தாருன்னு நிரூபிச்சுட்டு இருக்காருங்க. மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் கோபி அண்ணன். வேல் போல் அகைன் ஒரு மேலேப்பட்ட பந்து. இந்த ஒரு நாக் அவுட் மேட்ச்ல ஒவ்வொரு டாட் பாலும் உங்களுக்கு ஒவ்வொரு பாலும் பிரஷர் தான். கிரேட் ஷாட், விக்கெட்டா? இது ஒரு அருமையான ஆறுங்க. நான் எவர் கிரீன் பிளேயர் இல்லை, நான் ஒன்றும் கரண்ட்ல விளையாடுறேன், யூத் பிளேயர் காமிச்சுன்னு இருக்காரு கோபி. அவருக்கு நம்ம டீம் சார்பாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. டெல்லி டீமே ரொம்ப குஷியா இருக்காங்கப்பா, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சென்சிபிளா இருப்பா, ஒரு 6 அடிச்ச பிறகு திருப்பி சுத்தாம ஒரு ரன் ஆடுறாருப்பா. இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயருக்கும் வித்தியாசம். கேபிட்டல்ஸ் டீம் ராகுல் டயர்ட் ஆயிட்டு, தண்ணி கொடுங்க. விக்கெட்! நல்லா இந்த ராகுலோட விக்கெட்டை மோகன் தட்டு பறிக்கிறாருங்க. அருமையான கேட்ச். கடைசியா விக்கெட் கேட்சை டிராப் பண்ணாம பிடிச்சாரு மதி. அடுத்து கிளம்பிருக்கும் பேட்ஸ்மேன் கேபிட்டல்ஸின் ராக் ஸ்டார் யுகி. யுகி என்கிற யுகேஷ், அவருக்கே அவர் பேர் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், ராக் ஸ்டார்னு சொல்லணும்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். லைவ்ல வந்துடும்ப்பா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுக்கோ. மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. நான்காவது ஓவரை வீச வந்துள்ள டெல்லி கணேஷ். டீமின் நம்பிக்கை நட்சத்திரமான டெல்லி கணேஷ் மேட்சை திரும்ப ராயல்ஸ் பக்கம் இழுப்பாரா இல்ல கேபிட்டல்ஸ் பக்கம் தள்ளி விடுவாரான்னு பார்க்கலாம். பவர் பிளே வாப்பா, இது போன முடிச்சா இல்ல பவர் பிளே தானா? ஓகே, பேட்டிங் டீம் பேட்டிங் பவர் பிளே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிக்காம இருந்தா அது உங்களோட விருப்பம் தான். முதல் ஓவரை வெளுத்து வாங்கிய கோபி ஸ்ட்ரைக்கில் உள்ளார். கம்பேக் கொடுப்பாரா டெல்லி கணேஷ்? ஒரு விக்கெட்டை எடுத்து பேட்டில் வின் செய்வாரா டெல்லி கணேஷ் என்று பார்ப்போம். மீண்டும் ஷார்ட் பால். சூப்பருங்க. தாமனா இந்த வயசுலயும் பாஞ்சி பிடிக்கிறாருப்பா பால. சூப்பரானா? சிரித்த மாதிரி பாயிறாருப்பா அவரு. கிரேட் ஷாட், பவுண்டரியா? வெல் ஃபீல்டிங் சூப்பர். ஃபீல்டர் இம் சாக்ரட்டிஸ், அதெல்லாம் நோட் பண்ணீங்க. பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டுக்கு நல்லா பண்றாங்கப்பா. நல்லா ஆடிட்டு இருக்காரு. 6 மட்டும் தான் கேம் இல்ல, 1-2 கேம் தான் காட்டுறாரு கோபி. விழாவிற்கு வருகை தருகிறார் ரோலெக்ஸ் லோகேஷ். இருக்குதா? மங்கேட் இருக்கா? வார்னிங்கா இல்ல அவுட்டா? ஓகே யுகேஷ் கிரீஸ்லயே இருங்க. உங்களோட ஆர்வம் புரியுது. ஸ்ட்ரைக் வந்த பேர் அடிக்க போலாம். வெயிட் பண்ணுங்க.
வெல் போல் அண்ட் வெல் பிளேட். நல்லா சென்சிபிளாக ரொட்டேட் பண்ணுறாரு. ப்ரோ டேனிஷ் ப்ரோ, ப்ரோ உங்களுக்கு கூலர் சேர்த்துட்டு சொல்கிறாங்க ப்ரோ மேடை கிட்ட. இந்த ஓவர் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. ராக்ஸ்டா விக்கெட் ஸ்ட்ரைக்ல அடிப்பாரா இல்ல டீமை முடிப்பாரா பார்க்கலாம். இது ஒரு இமாலய அடி, இது ஒரு இமாலய அடி. டோர்னமெண்ட்ல பதிவு பண்ற முதல் ஆடுங்க இது. சூப்பரா வச்சிருக்காருப்பா. ராக்ஸ்டார்னு சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி சிக்ஸ் அடிச்சிருக்காரு முதல் பந்து. ஓகே ஓகே ஓகே. மீண்டும் அடித்தார். செம ரன்னிங்க, சரியான ரன்னிங். கோபி நான் இந்த வயசுலயும் அப்படியே புலி மாதிரி வர்றாருப்பா, அப்படியே பறக்கிறாருங்க. இந்த பென்ஸ் கார் மாதிரி சல்லு சல்லு சல்லுன்னு போயிட்டு வர்றாருங்க. ஸ்கோர் ஸ்கோர்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு பந்து இருக்கா? லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் லாஸ்ட் பால். ஒரு பால் டெட் பண்ணது கணக்கு. ஓகே ஓகே ஓகே. சின்ன குழப்பம். முன்னாள் கமெண்டேட்டர் வந்து கொண்டிருக்கிறார். அவரது கமெண்ட்ரிக்காக இயங்கும் அனைத்து உள்ளங்களும் சிறிது நேரத்தில் அவர் கமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த ஓவரின் கடைசி பந்து மீண்டும் சிக்ஸரை விளாசி டீமுக்கு நம்பிக்கை சேர்ப்பாரா யோகேஷ்? கிரேட் போலிங் பா, செம்ம வேரியேஷன் போட்டாரு. இருந்தாலும் இந்த ஓவர் வந்து விசி அணி பக்கம்தான். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47. 2 மினிட்ஸ் கமர்ஷியல் பிரேக். நீங்க பாப்கார்ன் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், பப்ஸ் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம், எது வேணா சாப்பிடலாம். இப்போட்டிக்கு வருகை தந்து சிறப்பித்த தருண் அவர்களுக்கு கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனல்ஸ் போன ஜோஷில் இருக்காரு. அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேட்ச்சு. அமௌண்ட் ரெடி. ஸோ மேட்ச் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்களா ஆர்ஆர்? பிகாஸ் ரன் யாரு சரி வில்லிவாக்கம் ராயல்ஸ், வில்லிவாக்கம் கேபிட்டல்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யுகேஷோட 6, கோபினாவோட சென்சிபிள் பேட்டிங், நல்ல பவுண்டரிஸ் வந்திருக்கு. ராயல்ஸ் அணி திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், உங்களோட ஓனர் வந்து உங்களுக்கு சிறப்பு பரிசுலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்தால் 100 ரூபா, ஒரு கேட்ச் பிடிச்சா 100 ரூபா, ஒரு 6 அடித்தா 100 ரூபா, இது மாதிரி நிறைய பரிசு இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் செமிஃபைனல் போகிற மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணால் மட்டுமே. முடிச்சுப்பா, சீக்கிரம் சீக்கிரம் வெளில வாங்க. ரஜினேஷ் உனக்கு ஏப்பா, சீக்கிரம் வாப்பா. எனக்கு தெரிஞ்சு கோஸுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக போட்டான், பவுண்டரியே கொடுக்காம. தனது 5வது ஓவரை போட வந்துள்ளார் மோகன்.
கிரேட் ஷாட். ஜஸ்ட் டைமிங்ல அடிக்கிறப்பா கோபி. பவர்ல இல்ல, ஜஸ்ட் டைமிங்ல சார் இந்த பாலை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணா. ஓப்பனிங்ல இருந்து அருமையா டீம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருங்க. வெல் பேட்டிங்னா விழா குழு வீரர் சார்பாக ஒரு சின்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போட்டிக்கு வருகை தந்து சிறப்பிக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். யுகேஷோட கேட்ச் எடுத்திருக்காரு கீப்பர் மதி. ஸோ என்னோட கணிப்புப்படி இந்நேரம் வில்லிவாக்கம் ராயல்ஸ்க்கு ஓனர் வந்து ஒரு 300 அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வின் பண்ணா ஐயா கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கனைசர் பிரதர், ஆர்கனைசர் வீரர்கள் நடுவில் சின்ன சலசலப்பு, தண்ணி காலி ஆயிடுச்சா, கொஞ்சம் உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே ஓகே, நன்றி நன்றி. லோகேஷ் நல்ல ஒரு ஸ்லைசர், சிங்கிள். ஸோ ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறதுனால எனக்கு கால் வலிக்குது. ஸோ கொஞ்சம் நான் உட்காந்துக்கிறேன் கீழே, விச் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஆமாம் ஆமாம் ப்ரோ, சாப்பிடுங்க. ஸ்ட்ரைட்ல விட்டுருக்காரு. 6 ரன்கள் கோபி அண்ணா. ஐயா இவரை எவர்கிரீன் பிளேயர் லிஸ்ட்ல யார் யார் சேர்த்தது? இவர் தான் பிளேயர். ஸ்டார்டிங்ல இருந்து பெரட்டிட்டு இருக்காரு. இவர் ஐகானுங்க. செம்ம பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை கோபி. கோபி ப்ரோ. ஓகே, வாட் a comeback bowling by மோகன். கொஞ்சம் ஸ்லோவராக போட்டார். ஆனாலும் அந்த 6 ஸ்கோர் கேட்குறீங்களா? பால்ஸா ஓவர் ஆயிடுச்சு, ஓவர் ஆயிடுச்சு. இட்ஸ் அன் ஓவர். 61 5 ஓவர் முடிவில் 61 61. bloody I can go in English itself. தமிழ் ரொம்ப வளருது. ஸோ பாலை ஃபேஸ் பண்ணுறாரு லோகேஷ், போடுபவர் அஜித். செம்ம ஷாட்டுங்க, அருமையான ஒரு 6 ஃப்ரம் லோகேஷ். என்ன அடி! பால் அவர் அடிச்சோன்னு தெரிஞ்சது அது கண்டிப்பா 6 தான் போகுதுன்னு. SKLS மணி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு, மோகன் பிடிச்சார். ஸோ அது ஒரு சிங்கிள். மேட்ச் திரும்பி டிசி கையில போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 6 கன்சீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கட், சூப்பர் அருமையான கட். அது ஒரு என்ன சொல்றது, பால் எவ்வளோ குயிக்கரா இருந்தாலும் அதை அழகா ஸ்லைஸ் பண்ணாரு கோபி அண்ணா. திருப்பி தூக்கி விட்டுருக்காங்க. கேட்சை டிராப் பண்ணிட்டாரு மோகன். கேட்ச் டிராப். Catches win matches Mohan and
வில்லிவாக்கம் ராயல்ஸ். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஓனர் அனௌன்ஸ் பண்ண அமௌண்ட் எல்லாம் டீம்மேட்ஸே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்க அந்த நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு டாட் பால். ஆக்சுவலா ஃபுல்லா அடிக்க போனாரு. போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின தருணுக்கு விஜய் அண்ணா வந்து ஆட்ட நாயகன் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் FTFS டிக்கெட்டை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கோர் 71. இதுதான் லாஸ்ட் ஓவர். 6 ஓவர் முடிவில் 71. கிளாப் பண்ணலாமே. தேங்க்யூ so much விஜய் சார். ப்ரோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் சீக்கிரமா போடலாம். ஸ்கோர் என்ன 71 ரைட். ஸோ 6 overs 71 runs. நல்ல ஒரு லீட்ல போய்கிட்டு இருக்காங்க டெல்லி. மறுபடியும் அடிப்பாங்களா மோகன்? நீங்க சொல்லுங்க. ஆர்ஆர் டீமின் மோகன், பில்லா மோகன் இல்ல, நார்மல் மோகன். ஐயா என்னையா திட்டுறீங்க? 71 நல்ல அடி. ஸோ விஜய் அண்ணாக்கு வந்து சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் பரத் அவர்கள். சாக்கு போட்ட பால சும்மா தூக்கி விட்டாரு, கேட்ச் ஆகுது. அருமையான கேட்ச், கோபி அண்ணாவின் கேட்ச். ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான கேட்ச். பிடிச்சது கோஷ். ஆக்சுவலா மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு உங்க அக்கௌண்ட். ஸோ அதனால ஐ எம் வெரி சாரி. உங்க டீம் ஓனர் தான் சொல்லணும் கேஷ் கொடுப்பாரா மாட்டாரான்ட்டு. சாக்குக்கு கையில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். பில்லா மோகன், இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் ப்ரோ? போட முடியுமா அவங்களால? என்னாச்சு அம்பையர்? வாட்ஸ் ஹேப்பனிங்? வெதர் he can continue or not? bowler change. ஓகே, ஸோ இந்த பால் கணக்கு எடுப்பாங்களா? அப்போ பால் கவுண்ட். பட் ஆனால் bowler வந்து கை ஸ்ப்ரெயின் ஆனதுனால வேற bowlerக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து பால் கணக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் பால் ஸ்டாப் பண்ணுங்க. Continue please. So second ball. பா கிருஷ்ணா வலிச்சாச்சாம்பா வெளிய. பக்கத்து பிச்சில் விழுதுப்பா பாலு. மோகன் முறைக்கிறார். மோகன் கிருஷ்ணா அருமையான அடி. கிருஷ்ணா பால் தொலைந்து விட்டதா? கமிட்டி சார்பில் பால் எடுக்க யாரும் செல்லவில்லையா?
பால் தொலைஞ்சாலும் கிழிஞ்சாலும் ராகேஷ் கொஞ்சம் நவருங்களேன். பால் தொலைஞ்சாலும் கிழிஞ்சாலும் நியூ பால் தான் தரப்படும். சோ கிருஷ்ணா பால் ஏறலைங்க. ஆக்சுவலா பழைய பாலாக இருந்தால் அந்த பிச்சான இதில் பால் ஏறி இருக்கும். ஸோ இந்த பால் ஏறலை. ஸ்டில் கிருஷ்ணா கேன் ஹிட் சிக்ஸஸ் இன் த நியூ பால் இட் செல்ஃப். லெட்ஸ் சி. பால் மாட்டலைங்க. புது பால் சொதப்புதுங்க கிருஷ்ணாக்கு. பால் எடுத்துட்டாங்க. ஸோ பாலை மாற்றிக்கலாம். அம்பையர், you can hand over the ball to umpire. You have 2 more balls left for this over. 2 பால் இருக்குங்க. என்ன செய்ய போகிறார் லோகேஷா? லோகேஷ் கேட்சா? சிக்ஸுங்க. பழைய பால் வந்தோடனே திரும்பி ஆரம்பிக்குதுங்க அந்த சிக்ஸர் மலை இந்த மேட்ச்ல. ஓவர் முடிஞ்சாதான் ஸ்கோரை சொல்லுவோம். கமெண்டேட்டர் பிஎன்டியில் மேட்ச் இல்லாத காரணத்தினால் நான் இங்கேயே இருக்கிறேன். விடமாட்டான் பால் தினேஷ். லாஸ்ட் பால். இந்த பாலும் 6 செல்லுமா? அணியின் எண்ணிக்கை 90 நெருங்குமா? பிரஷர் அந்த பவுலருங்க. வைட் போட்டிருக்காரு. இன்னும் லாஸ்ட் பால் அப்படியே இருக்கு. அருமையான 6 ரன்கள். சான்ஸே இல்லைங்க. சூப்பர் பேட்டிங் டிசி சைட்ல இருந்து. ஆக்சுவலா ஒரு நல்ல பேட்டிங். நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஸ்கோர் 91 டார்கெட். 90 ரன் 91 டார்கெட். இதை திரும்பி அடிக்குமா வில்லிவாக்கம் ராயல்ஸ்? ஐயா 92 ஐயா டார்கெட். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். 92 டார்கெட். 6 அடிச்சவனே 84 ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு வைடுக்கு அப்புறமா ஒரு 6. ஸோ 91. இட்ஸ் 91. ஸோ 92 வில்லிவாக்கம் ராயல்ஸ்க்கான டார்கெட். ஸோ பயங்கரமா ஆடணும். நிறைய 6s பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. டெல்லி கிட்ட இருந்து ஒரு செம்ம பேட்டிங் எஃபர்ட் பார்த்தோம். அதுவும் அந்த லாஸ்ட் கொஞ்ச நாள் முன்னாடி இருக்க 6sலாம் கொஞ்சம் சூப்பரா இருந்தது. நடுவில் நம்ம பத்ரி ஏதோ பேசணுமா? நியூ பாலா மச்சான் அங்க இருக்குது. சபரி ராகுல் கிட்ட கேளு அந்த பால் எங்கன்னு. ராகுல் கொஞ்சம் சென்சிபிளா ஆன்சர் பண்ணுங்க ராகுல். ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்க டீம் 92 டார்கெட் கொடுத்துருக்கீங்க. பட் கமிட்டிலேருந்து கேட்கும் போது பதிலெலாம் கரெக்டாக சொல்லணும் மிஸ்டர் ராகுல். நீங்கள் ஓனராகவே இருந்தாலும்
அதுப்பா பேசக்கூடாது ராகுல். ராகேஷ் முன்னாடி வந்து ஏன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது இங்கேருந்து போட்டாலும் போகும். ஐயா ராயல்ஸ், இந்த மேட்ச் மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பில்லா மோகன் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு, அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே கொடுப்பான். ஏன்னா ஒரு பில்லா மோகன் மாமா ரெடியா இருக்கான். ஸோ கமான், உங்ககிட்ட இருந்து ஒரு கிரேட் பேட்டிங் எஃபர்ட் எதிர்பார்க்குறோம் வில்லிவாக்கம் ராயல்ஸ். ஆனால் இதை கொஞ்சம் மண்டே எடுத்தீங்கன்னா அவர் என்ன ஃபோட்டோ கொஞ்சம் ஒழுங்காக எடுப்பார். ராகேஷ் ஃபோட்டோ எடுக்காமல் எங்கே போறீங்க ராகேஷ்? பேட்ஸ்மேன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க ராயல்ஸ். ஃபீல்டிங் செட் பண்ணீங்களா டெல்லி? ரொம்ப லேட் ஆகுது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கில் இந்த மேட்ச் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட ஃபீல்டிங் லாஸ்ட் மேட்ச் முக்கியமாக இந்த கேச்சஸ்லாம் கொஞ்சம் விட்டீங்க. அதை இந்த மேட்ச்சில் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வின் பண்ணலாம், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ராகேஷ் நீங்கள் லென்ஸை பக்கத்தில் வைக்கும் போது தெரியுது நீங்கள் என்னை கவர் பண்ணலன்ட்டு. இங்கேயும் கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கேன், கவர் பண்ணலாம். வந்திருக்கிறார் புல்லட், பேட்டை தேடி வருகிறார் புல்லட். மேட்ச் ஆரம்பிக்க போகுது. யாருக்கும் எஸ்ஆர்ஹெச்என் ஜெய்டா கால் பண்ணிலாம் வாழ்த்து சொல்றாங்கடா. கமெண்ட் நல்லா இருக்குன்னு. என்னடா எனக்கு இல்ல தாமு அண்ட் மதி. ஆக்சுவலா இந்த ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் ப்ரோ புகழ் தான் ப்ரோ பேசுகிறேன், முறைக்காத ப்ரோ, உள்ளே போ ப்ரோ, பேட்டிங் ஆடு ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் தான். நம்ம ஸ்டார்டிங் மேட்சஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் 2 பேரும் 6 ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இந்த பவர் பிளேயில் நம்ம பார்த்தோன்னா ராயல்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. போலிங்கில் மிஸ் ஆனாலும் பேட்டிங்கில் மிஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மதி அண்ட் தாமு. ஃபுல் கிளாப்பில் எல்லாம் பவராகிறாங்கப்பா. போலிங் யுக்கி போட, தினேஷ் கீப்பிங் நிற்க, ராகுல் கேட்சை விட, ஒரே ஜோஷாக இருக்க போகுது இந்த மேட்ச். கிருஷ்ணா அவன் க்ளோஸில் போட்டிருக்காங்க சிங்கிள்ஸை தடுக்க. ஆனால் அவன் குனிய மாட்டான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரிப்பா, கீர்த்திக்கும் தெரியும்பா. வேற யாரு டிசியில்? நல்ல ஒரு ஸ்டார்ட்டுக்கு முப்படை போட ஆட போறாங்க ராயல்ஸ். அண்ட் சிரிச்சுக்கிட்டே நிக்கிற ராகுல கண்டபடி மாத்தி மாத்தி நிக்க வைக்கிறாரு தினேஷ். என்ன நடக்கும்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் பால். யுகி வெஸ் தாமு. இந்த மேட்ச் வின் பண்ணாதான்டா போடுவாங்க. பிறவி பைத்தியமாகறான்டா அவன். டேய் ஆர்கனைசர் கூட நல்ல டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். சிஎஸ்கே உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்காமேப்பா, சொல்லவே இல்லை தலை. நான் வெயிட் பண்ணுறேன் தலை, நீ ஆடு தலை. ஆனால் ராஜேஷ் கிட்டேருந்து ஒரே ஒரு விட்டார் பாரா கேட்டு பிடிச்சாரா? கேட்ச பிடிச்சிட்டாருங்க. ஓப்பனிங் விக்கெட்ல ஒரு பிளவு. 2 பால் டாட் பால், 3வது பால் விக்கெட். போல் பை யார் பிடிச்சது? ஜான்.
நைஸ் கேட்ச். ஓகே, அடுத்து இறங்குறாரு பேட்டுக்கு முத்தம் கொடுக்கும் சாக்ரட்டிஸ். சாக் சாக். நல்லா ஆடுவாருங்க, நல்ல பேட்ஸ்மேன் அவரும். அப்படியே இந்த காலை அப்படி பின்னாடி போட்டு ஸ்ட்ரீட்டில் சிக்ஸ் அடிக்கிறக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. ஐயா அந்த காரை கொஞ்சம் பின்னாடி எடுங்க, என்ன பிச்சு உள்ள கார் எடுத்துன்னு போறீங்க? ஆனால் இந்த டைமில் கேகேஆர் ரொம்ப சேஃபாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சுட்டு வாங்க, நான் பொறுமையாக ஆடுறவங்க கூட அப்படின்ட்டு. HDFC தினேஷ் எஸ்கே அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. வருக வருகன்னு வரவேற்கிறோமாப்பா. ஸோ சிங்கிள். அடுத்த பால். நல்ல கேப்ல அடிக்கப்பட்ட பந்து 4 செல்லுமா? பா செம ஃபீல்டிங் பா டிசி கிட்ட இருந்து. எல்லா யூனிட்லயும் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க டிசி. சூப்பரா. அவர் எங்க இருந்தோ வந்தார் ஆக்சுவலா. எவர் கிரீன் பிளேயர் எங்கள் தலைவன் ராஜேஷ் மாமா. பா நல்ல ஷாட்டுங்க, சூப்பரான ஷாட்டு. ஆனால் பவுண்டரிக்கு போகுமா? போகவில்லை. நல்ல எஃபர்ட் ராகுலிடமிருந்து. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அந்த பையன் திட்டு வாங்க மாட்டான் அந்த டீமில். இதை வச்சே இன்னொரு வார்த்தை ஓட்டிடுவான். வாம்மா ராகுல், நல்ல ஃபீல்டிங். ஓவரின் முடிவில் ஸ்கோர் 5ங்க. We didn't expect this start from ராயல்ஸ் இன்னும் நிறைய அடிக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டார்கெட் வந்து 92. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 92னா என்னோட மேக்ஸ் கொஞ்சம் வீக்கு. பட் இருந்தாலும் 87 ரன்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன் மீதமுள்ள 6 ஓவர்களில். ஆனால் நிறைய டோர்னமெண்ட்டில் இந்த ஸ்கோர்லாம் அடிச்சிருக்காங்க. உங்களோட பேட்டிங் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மேட்சும் ஆடணும், இதில் யார் வின் பண்ணுறீங்களோ அடுத்த மேட்ச் ஆடணும், அதுக்கப்புறமா தான் ஃபைனல்ஸ் ஆடணும். ஸோ நல்லா ரிலாக்ஸாக இருக்க கேகேஆருக்கு யார் டயர்டாக போய் சிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஸ்டில் இந்த மேட்ச் இன்னும் முடியலை. ராகுல் பவுண்டரிக்கு வந்துட்டார். ஃபீல்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 மேட்ச் ஆடணும். தினேஷ் அண்ட் யுகி. தினேஷ், we have 2 matches to go. Please be quick. நல்ல ஒரு சிங்கிள் ஃப்ரம் ஸ்டக். ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் ஆகிட்டே இருக்கு. க்ளோஸ்லேயே பிடிச்சி போடுறாங்க. விக்கெட் எடுத்தா 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு ராகுல். இட்ஸ் அ டாட் பாலுங்க. டிசி டீம் ஓனர் ராகுல் ஒன்று அறிவிச்சிருக்காரு. இது கேட்சா? கேட்ச் டிராப்புங்க. இருந்தாலும் ராகுல் விட மாட்டாரு. பக்கத்தில் போய் திட்டிட்டு தான் வருவேன்னு போயிட்டு வராரு. ஷாட் ஃப்ரம் சக். ஆர்சிபி டீமின் ஃபர்ஸ்ட் 6. சாரி, ஒரு பழக்க தேசத்தில் ஆர்சிபி வந்துச்சு. இட்ஸ் ராயல்ஸ். சாரிங்க, ராயல்ஸின் ஃபர்ஸ்ட் 6 சாக்கோட பேட்ல இருந்து வந்திருக்கு. சூப்பர், செம்ம சூப்பர்.
பேட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. எத்தனை பால்ஸ் இருக்கு இன்னும்? இட்ஸ் a லாஸ்ட் பால் ஃபார் த செகண்ட் ஓவர். திருப்பி வலிச்சு அடிச்சிருக்காரு. பால் ஆனால் போகலை, நிற்கிது ஆக்சுவலாக இந்த கிரவுண்டில். பால் கிரவுண்டில் அடித்தா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடிக்கிற பால் எந்த சைடு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மக்கிட்ட வர மாதிரி இருக்குது, திடீர்னு மேடு ஏறி ஓடிடுது. 2 overs 14 runs. ராகுல், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? 2 overs 14 runs. இன்னும் 5 ஓவர் இருக்கு. 5 ஓவரில் தாங்கள் அடிக்க வேண்டிய ரன் பார்த்தீங்கன்னா 78 in 30 balls. ஸோ நம்ம 6ஓட கணக்கில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 13 6 அடிக்கணும் 30 பால்ல. அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வின்னு. 13 6. இதில் நீங்கள் கொஞ்சம் 5 6 6 6 அடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் கேம் உள்ள வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்போம். நல்ல ஷாட்டுங்க, அது கேட்சா இல்ல. அட அட அட, என்ன ஒரு அருமையான ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். அவர் டைம் பண்ணி அதை ஜம்ப் பண்ணி தடுத்தாரு. ஆக்சுவலா அது பவுண்டரி போக வேண்டியது. இட்ஸ் a 2. சாக்கு வலிச்சு வலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த திசையை பார்த்து. பிளான் பண்றாங்களா டெல்லி? வலிச்சு வச்சாருங்க. அந்த சைடு போகுதா? 4 போயிடுச்சுங்க. 4. இட்ஸ் a 4. இட்ஸ் a boundary from chalk. ஆக்சுவலாக இந்த வில்லிவாக்கம் ராயல்ஸ்க்கு தனியாக ஆடிக்கிட்டு இருக்காரு சாக். அது பா எடுத்தாருங்க விக்கெட்டஸ். நல்ல ஒரு ஸ்லோவர் பால், நல்ல டேர்னும் கிடச்சிது அவருக்கு. யோகி டேக்ஸ் சாக். ஆக்சுவலாக மேட்ச்சில் நல்லா போய்கிட்டு இருந்தார் சாக், அந்த டிம்முன்னு அடிச்சிட்டு இருந்தார். பட் அந்த ஸ்லோவர் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு பால் போகிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்தாரு, பட் அந்த பால் ரூம் உள்ள போய் ஸ்டிக் அடிச்சிருச்சு. என்ன ஆச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? There is some discussion which is unknown. Are we continuing the play? எவ்வளோ பால்ஸ் இருக்கு? 3 balls. We have 3 balls left. சூப்பராக ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து அந்த பாலை எப்படி ஸ்பின் பண்ணாருன்னு தெரியல யுக்கி. ஆனால் சான்ஸே இல்லை. அந்த ஸ்டிக் எவ்வளோ அழகாக கீழே வந்தது தெரியுமா? ஆக்சுவலாக எங்கேயோ போகிற பால் திரும்பிச்சுங்க நல்லா செம்மையா. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நாளாக செலிப்ரிட்டி ஐகான் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் யுக்கியை. பட் இந்த மேட்ச் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஒய் ஹீ இஸ் ஐகான் ஆஃப் டிசி. இஸ் ஆன் அ ஹேட்ரிக் நவ். இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மேட்சுக்கு யுக்கி உள்ளே போனால் நம்ம மியூட்டில் போட்டு பாட்டே போடலான்னு நினைக்கிறேன். யுக்கிக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்க. ஆனால் அந்த சைடு இறங்குறதுக்கு புல்லட் புல்லட் பிரசாத். இட்ஸ் அ வைட். பட் ஆனால் பால் நல்லா கட்டாச்சு அவர்கிட்ட.
எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராகுல் யுகிக்கு ஒரு 2000 ரூபா தரணும்னு நினைக்கிறேன். இவர் வலிச்சடிக்கிறாருங்க. ஆனால் ஒரு க்ளோஸ் கீப்பிங் எஃபர்ட் சிங்கிள். நடுவில் வாய் கொஞ்சம் உளருச்சுன்னா கண்டுக்காதீங்க, ஏன்னா எனக்கு லைட்டாக தூக்கம் வருது. இட்ஸ் a last ball, umpire. It's a white ball. Scorer போட்டிங்களா? இன்னும் ஒரே ஒரு பால் இருக்குங்க இந்த ஓவரில். அந்த பால் சிக்ஸர் பாலா மாறுமா? Who is the batsman? தாமு. நல்லா வலிச்சு அடிச்சிருக்காரு. அது ஒரு கேப்பில் போகுமான்னு பார்த்தா கேப்பில் போகலை. தாமுவிடம் இருந்து சிங்கிள் தான் வந்துச்சு. ஐயா உங்களுக்கு ஃபுட்டு யாருன்னா போடலாம்ல ஐயா, கமிட்டி ஆளுங்களா? $24 for 3 ராயல்ஸ். 3 ஓவர் முடிவில் 68 ரன்கள் தேவைப்படுகின்றது. 68 ரன்கள் 24 பந்துகளில். ராயல் 66னா 11 சிக்ஸ் அடிக்கணுங்க 24 பால்ல. bowler ஜான். டாட் பாலுங்க ஜான் கிட்ட இருந்து. ஆக்சுவலாக இந்த மேட்ச் இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்துட்டு இருக்கேன். ஜான் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவரோட எக்கனாமியும் நல்லா இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ஸ்டிக்கு கிட்ட இருந்து. ஜானோட bowling அதிரடி bowling continues. Continuing. திரும்பி போட்டிருக்காரு ஜான். டாட் பால் 3 டாட் பாலுங்க. ஓகே, அடுத்த பால். வலிச்சு அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். 1 ரன். எங்க ஆளு புல்லட் வந்திருக்காரு. இப்போ புல்லட் அடிப்பாரா? 6 ரன்கள். மீண்டும் இல்ல. இட்ஸ் a wide. Thanks for the confirmation, umpire. ஸ்கோர் ட்ரீம் 11ல போடாம கொஞ்சம் ஒரு ரன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். wide again. முக்கு மேல ராஜா. ஆனா பந்த பிடிக்கல யாரும். wicket. Damu out.
ரன் அவுட்பா. ஃபீல்டர் அடிச்சது பா. யாருப்பா ஃபீல்டர் அடிச்சது? ஓகே ஓகே ஓகே. தாமு தாமு தாமுடா அவுட்டு. ஓரப்ல 18 பந்துகளில் 18 பந்துகளில் 64 ஆட வேண்டும். களத்தில் இருப்பவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். ஐ எம் டேக்கிங் எ ஷார்ட் நேப். கடைக்கு போயிட்டு வந்தவங்க கேன் வாங்கிட்டு வந்தீங்க, சரி. பொருள் வாங்கிட்டு வந்தீங்களா? டாஸ் போட நீங்க வரணும்ல. சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே ரோலெக்ஸ். ஐயா பிரேம், டாஸ் யார் போட வருவா? ராக் ஸ்டார் ராஜேஷ். ராக் ஸ்டார் எவர் கிரீன் பிளேயர் ராஜேஷ். பொருள் இருக்கா? பொருள் இருக்கா? தப்பு ராஜேஷ். நீ இறங்கி ஆடும் போது மச்சான் நான் தான் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தேன், ராக் ஸ்டார் ராஜேஷ் ராக் ஸ்டார் ராஜேஷ்ன்ட்டு. மாமா நீ எவர் கிரீன் இல்ல ராக் ஸ்டார் நான் தான் மாமா சொல்லியிருந்தேன். நீ சிஎஸ்கே போனா எம்ஐ போனா எதுக்கு ஐபிஎல் சொல்லியாச்சு. 28 4 விக்கெட். 28 உனக்கு சொல்ல முடியாது. பா டெல்லி டீம் உங்க 13th மேன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு பின்னாடி இருந்து. ஜெயிக்க போற மேட்சுக்கு எதுக்கு அவர் டென்ஷன் ஆகிறாருன்னு தெரியல. யோ விக்கி வா இங்க வா. 18 பால் 64 அடிக்கணும். 200 தரேன் உனக்கு. கரேபியன் தருண் போட்டிக்கு தயாரா? 200 ரூபாய்.
புல்லட் அவர்கள் அருமையா 6 அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 4 ஒரு 6. மீண்டும் ஒரு வைட்ல ஒரு ரன். சிக்னல் ஃப்ரம் அம்பையர். காட் இட். இப்போ ஒரு சிங்கிள். புல்லட் பிரசாத் அடிச்ச 4ஐயும் பார்த்தேன், அடிச்ச 6ஐயும் பார்த்தேன். மீண்டும் அடிப்பாரா புல்லட் பிரசாத்? பெருமாள் கார்த்திக் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நல்ல பேட் ஸ்விங், ஆனால் அது ஒரு டாட் பால். ப்ரோ ராக் ஸ்டார் ராஜேஷ் அவர்களை எங்கே இருந்தாலும் அங்கே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாற்பத்தி 5 ஓவர் முடிவில் 46. மீண்டும் தேவைப்படும் ரன்கள் 46 12 பந்துகளில். பன்னெண்டு பாலில் 46 ரன்கள் தேவை. அடிப்பாரா பேட்ஸ்மேன், இல்ல போடுவாரா யுக்கி ஜான்? சாரி, அடிச்சு பின்னாடி போயிடுச்சுங்க பால். சிங்கிள். ஆனா புல்லட் பிரசாத் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி ஜானின் போலிங்கிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாட் அ கிரேட் கான்டெஸ்ட். அடிச்சாருங்க. போயிடுச்சா பால்? நிச்சயமாக போயிடுச்சு. இவங்க 2 பேருக்கான கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அந்த பந்தின் கான்டெஸ்ட்ல வின் பண்ணது பிரசாத். அடுத்த பால் கான்டெஸ்ட்ல டாட்டா இல்ல மீண்டும் ஒரு பவுண்டரியா பாப்போம். அடுத்த கான்டெஸ்ட் பாலுக்கு ரெடியா வர்றாரு ஜான். டாட் பாலுங்க. ஆக்சுவலா ஸ்டிக்குக்கு போகல பால். அந்த ஷாட் தான் பிரசாத். அந்த பால் நீங்க அப்படிதான் ஆடி இருக்கணும். பார்ப்போம் திருப்பி அடிக்கிறாரா அந்த சைடு. திரும்பி பைஸ்ல ஓடுறாங்க. கான்டெஸ்ட் போயிட்டே தான் இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வின் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கு. வலிச்சு வச்சாருங்க. கேட்சா பா? இந்த மேட்ச் கிருஷ்ணா கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. What happened? It's a no ball. It's a no ball. Scorer என்கிட்ட பேசாதீங்க. White +1.
ஃபுல் டாஸ் பாலை வாரி அடிச்சிருக்காரு. பால் போயிடுச்சா? இல்லைங்க போல. லோகேஷ் புடிச்சு போட்டிருக்காரு. பேட்டிங்கில் வந்துள்ளார் கோஷ். என்ன பேருப்பா அவருக்கு ஆக்சுவலா? ரிச்சா கோஷ் மாதிரியா? ஓகே, அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் லைவ்ல போயிட்டு இருக்கு. கோஷ் சிங்கிள். இட்ஸ் an over. ஸ்கோர் என்ன? 59. 6 ஓவர் ஆச்சுப்பா. 59 அடிச்சிருக்கீங்கப்பா. 6 பால் 33. 6 பாலும் 6 6 தேவைப்படுகிறது. இதில் ஒரு பால் டாட்னாலும் ஓகே. ஸோ முதல் பால் டாட் பால். 5 பால். ஐயா தினேஷ், உங்க டீம்ல இருந்து யாருன்னா ஒருத்தர் டாஸ். இப்போ என்னடா? விக்கி, நீங்க டாஸ் போடுறீங்களா? வலிச்சு வச்சாருங்க. சிங்கிள். ஆல்மோஸ்ட். சாந்தகுமார் மற்றும் கணேஷை வருக என வரவேற்கிறோம். டோர்னமெண்ட் சார்பாக ஈஸ்வர் கார்ஸ் சாந்தகுமார் அவர்களை வரவேற்கிறோம். ஈஸ்வர் டிராவல்ஸ், tours and travels. Because I'm getting the information line by line, so I'm adding line by line. I'm sorry. வலிச்சு அடிச்சாரு கோஷ். 4 போயிடுச்சா? அது போயிடுச்சுங்க. 4ங்க. லாஸ்ட் 2 balls. இரண்டு பந்துகளில் தேவைப்படும் ரன்கள். லாஸ்ட் பால். விக்கெட். லைட்னிங் ஸ்டம்பிங் என்று சொல்லுவேன் நினைச்சியா யுகி? சாரி. என்றும் ஒருவன், அவன் என் தலைவன் மகேந்திர சிங் தோனி. இருந்தாலும் உங்க ஸ்டம்பிங் நல்லா இருந்தது, வேணா சொல்றேன். சோ ஸ்ட்ரைட்டா டாஸ் போட வாங்க டெல்லி அணியினர். 10 minutes பிரேக்கா? ஒரே நிமிஷம். டாஸ் மட்டும் போட்டுருங்க, அதுக்கப்புறமா பிரேக் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கேக்கும், அதாவது ரோலெக்ஸ் டீமுக்கும் யுகேஸ் டீமுக்கும் இஷ்யூஷன் முடியுதுல ரைமிங். டாஸ் மட்டும் போட்டுக்கோங்க. கோபி அண்ணா எங்க இருக்கீங்க? கோபி அண்ணா ப்ரோ டாஸ் மட்டும் போடுங்க ப்ரோ. அவர் பேர் என்ன?
சாந்தகுமார் அண்ட் கணேஷ் அவர்களை டாஸ் போடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிஎஸ்கே டீம் கேப்டன் ரோலெக்ஸ் லோகேஷ், டிசி கேப்டன் யுகேஷ். டாஸ் மட்டும் போட்டு வந்துருங்க யுகேஷ். யுகேஷ் டாஸ் போட கூப்பிடுறாங்க டிசி கேப்டன். சோ டாஸ் போடுறாங்க இங்க. யாருக்கு என்ன? இது ஒரு வித்தியாசமான டாஸின் முயற்சியா இருக்கு. டாஸ் வான் பை வில்லிவாக்கம் சூப்பர் கிங்ஸ். ரோலெக்ஸ் ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இந்த மேட்சை? கிருஷ்ணா ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு வழி போய் பண்ணக்கூடாது கிருஷ்ணா. வேணும்னா போய் வாங்கிக்கோங்க, யுகேஷ் வாங்கி தருவார் உங்களுக்கு. சாந்தகுமார் அண்ட் கணேஷ் அவர்களுக்கு நன்றி. மூத்த பிளேயர் ராஜேஷ் நம்பர் 1. டிசி டீம் மெம்பர்ஸ் அனைவரும் பிரிஞ்சு குண்டானுக்கு பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிஎஸ்கே டிசிஷன் டைம் இல்ல. ரோலெக்ஸ் மிஸ்டர் வேலு டிசிஷன். ஐயா போலிங் போட போறாங்களாம் டிசி டீம். ஐயா டிசி நீங்க பேட்டிங், யூ ஆர் பேட்டிங். அவங்க போலிங் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை வைபரி பண்ணணும், அது மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். சிஎஸ்கே சீக்கிரமாக பிச்சுக்கு போங்க. உங்கள் பிளேயிங் 11 மட்டும் இங்கே வந்து கொடுத்துட்டு போங்க பதிவு பண்ணிவிட்டு. சிஎஸ்கே டீம் சேம் பிளேயிங் 11அப்பா. ஒரு சேஞ்ச் இருக்கா? அப்போ யாரும் சொல்லிட்டு போங்க. கேட்கல. ஜிக்கு பதிலா சக்திவேல். ஓகே ஜி கார்த்திக் பதிலா சக்திவேல்ப்பா. உனக்கு தேவையில்ல அது. விக்கி இங்க வாங்கப்பா. ஆர்கனைசர் விக்கி ஸ்டேஜ் கிட்ட வாங்க. லைட் அங்கே தான் இருக்கு.